அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இளைஞர் மத்தியில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் கை நிறைய சம்பளம் கிடைக்கிற காரணத்தால் கூடுமான வரையும் முக்கால்வாசி பிள்ளைகள் கர்வமாக வாழ்கின்றதை நான் பார்க்குறேங்க. இந்த யதார்த்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பெற்றோரை உதாசீனப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவங்க கை நிறைய சம்பாதிக்கிறது காரணத்தால் இவங்க பெற்றோருடைய தயவு, குறிப்பாக தந்தையினுடைய தயவு இனிமேல் வேண்டாம், இவரால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு, ஒரு மனநிலைக்கு வந்த காரணத்தால் குறிப்பாக தந்தைமார்களை அவர்கள் உதாசீனப்படுத்துவதை நாம் பார்க்குறோம். ஆனால் தந்தை என்ன செய்வான்னா, எவ்வளோ பெரிய ஆளாக போனாலும் பேரம் பேத்தி எடுத்தாலும் என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் குழந்தையாக தான் அந்த தந்தை பார்ப்பார். ஆனால் இவருக்கு வேற வேலையே இல்லை, இவர் எந்த காலத்தில் இருக்கார் இப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துகின்ற பிள்ளைகள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கிறார் என்பதை நீங்கள் உண்மையாக நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் முதியோர் இல்லங்கள் முளைத்திருக்கிறதுலாம் காரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றே சாட்சியாக இருக்கும். அதே போல் நிறைய பிள்ளைகள் உதாசீனப்படுத்துறதுனால பெற்றோர்கள், குறிப்பாக தந்தை, ஏன்னா தந்தை தானே வளர்ப்புக்கு அவங்க ரொம்ப பிள்ளைதா இப்படி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் அதிகமாக சிரமம் எடுத்துக்கிட்டு வளர்க்குற காரணத்தினால அவன் ரொம்ப மனநிலை பாதிக்கப்படுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுவும் உண்மையிலும் உண்மைங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நேற்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஒரு அருமையான சட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது என்னன்னா, உதாசீனப்படுத்தப்படுகின்ற அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் அந்த பிள்ளைகள் அரசு ஊழியராக இருந்தால் 10% 15% அவருடைய சம்பளத்தில் பிடிச்சு பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு அவர்களுடைய வங்கியிலேயே செலுத்தி விடுவோம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு விரைவாக சட்டம் இயற்றப்படும் என்றும் சொல்லியிருப்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு சட்டமாக திட்டமாக இருக்கிறது. அதே போல் எல்லா மாநிலங்களும் இது முன்மாதிரியாக எடுத்து, எல்லா மாநிலங்களும் முதியோர்கள் இருக்கிறார்கள், உதாசீனப்படுத்துகின்ற பெற்றோர்கள் இருக்கின்ற காரணத்தால் இது முன்மாதிரியாக எடுத்து செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.